Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் கன்வர்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல ரொம்ப பேசிக்கான பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கே ஆல்ரெடி ஒன்று ரெண்டு தெரிஞ்சிருக்கும், பட் இதுக்கு இதுதான் அப்படின்றது நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், தயவு செய்து. ஸோ இந்த தயவு செஞ்சு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம். தயவு செய்து அப்படின்றது இந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணணும்? ஸோ 5 செகண்ட்ஸ் டைமரோடும் இந்த 5 செகண்ட்ஸில் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த தயவு செஞ்சு ஆர் தயவு செய்து அப்படின்றதுக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இந்த வேர்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி அப்படின்றத இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் நம்ம? ஸோ அதே மாதிரி 5 செகண்ட்ஸ் டைமரோடும் அதுக்குள்ளே நீங்கள் அது என்ன அப்படின்றத காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நன்றி அப்படின்னா தேங்க்ஸ் ஆர் தேங்க்யூ. அடுத்தது, மன்னிக்கவும் அப்படின்றது 2 விதமாக சொல்லலாம். அந்த ரெண்டும் என்ன அப்படின்றத 5 செகண்ட்ஸ்க்குள்ளே சொல்லுங்கள். ஸோ இந்த மன்னிக்கவும் அப்படின்றத நம்ம ஒரு சில பிளேசஸில் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இன்னொரு இடத்துல சாரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது, பிரச்சனை இல்லை அப்படின்னா இது என்ன அப்படின்றத 5 செகண்ட்ஸ்க்குள்ளே கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நோ ப்ராப்ளம். ஸோ நான் எழுதுனதும் நீங்கள் எழுதுனதும் கரெக்டாக அப்படின்றத ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ நீங்கள் இதெல்லாம் காமெண்ட்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டான காமெண்ட்டை நாங்கள் பின் பண்ணி வைப்போம். ஸோ நம்ம எதுக்காக இப்போ நான் இந்த பொலைட் எக்ஸ்ப்ரெஷனாக எடுத்து எழுதியிருக்கேன் அப்படின்னா, தமிழ் டு இங்கிலீஷ் கன்வர்ஷனில் நம்ம ஒரு சென்டென்ஸாக சொல்லும் போது நமக்கு ஒரு சில வேர்ட்ஸில் நமக்கு தெரியும். இப்போது எனக்கு அப்படின்னா ஐன்னு சொன்னோம், தேவை அப்படின்னா வாண்ட் அண்ட் நீட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு சில சென்டென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்கியூஸ் மீ வச்சு ஆரம்பிக்குது, இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்றதுக்கு. ஸோ இது மாதிரி சொல்லும் போது நமக்கு அங்கங்கே ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். லைக் எது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ப்ளீஸ்ன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. ஸோ இதே மாதிரி அங்கங்கே ஒரு சில வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். ஒரே ஒரு வேர்டு எடுத்துகிட்டு அந்த ஒரு வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் அங்கங்கே நாங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் கன்வர்ஷனில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.